வெல்கம் டு மை யூடியூப் சேனல். என்னுடைய சேனலை ஃபாலோ பண்றவங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இந்த வீடியோல நம்ம பார்க்க போற டயகிராம் 3D எஃபெக்ட் எப்படி வரையறது சொல்லிட்டு பார்க்கலாம். ஒரு A4 ஷீட் பேப்பர் எடுத்துக்கோங்க. அதுல 5 சென்டிமீட்டர்ல ஒரு ஸ்கொயர் டயகிராம் வரைஞ்சுக்கோங்க. இந்த ஸ்கொயர் டயகிராம்ல 3 கார்னர்லயும் ஸ்ட்ரைட்டா ஒரு லைன் வரைஞ்சுக்கோங்க. இந்த 3 லைன்ஸ் வரைஞ்சு முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த கீழே ஸ்கொயர் ஷேப்ல 2 ஸ்ட்ரைட் லைன்ஸ் வரைஞ்சுக்கோங்க. இது மாதிரி ஷேப்ல வரைஞ்சு முடிச்சிடணும். இந்த ஸ்கொயருக்கு நீங்க எப்படி ஸ்ட்ரைட் லைன் போட்டீங்களோ, அத பேஸா வச்சுட்டு, இந்த பாதி இடத்துல ஒரு ரெக்டாங்கிள் வரைஞ்சுக்கலாம். இந்த ரெக்டாங்கிள்க்கு நடுவுல இந்த பேஸ் லைன பேஸ் பண்ணி அதே மாதிரி ஒரு லைன் வரைஞ்சுக்கணும். இந்த ரெக்டாங்கிள்ல இந்த லைன்ஸ்லயும் 1 இத நான் A வச்சுக்கிறேன். இத Bன்னு குறிச்சுக்கிறேன். இந்த Aக்கும் Bயும் என்ன பண்ணணும்னா, கிராஸா 2 லைன்ஸ் வரைஞ்சுக்கோங்க. இந்த 2 லைன்ஸ்லுமே கீழே ஷேடோக்காக ஸ்மாலா ஒரு லைன்ஸ் வரைஞ்சு முடிச்சிடணும். இப்ப என்ன பண்ணணும்னா, இந்த டயகிராம்ல நடுவுல இங்க ஒரு விண்டோ வரையணும். அதே மாதிரி இங்க ஒரு விண்டோஸ் வரைஞ்சு முடிச்சிடணும். இந்த டயகிராம்ல இங்க ஒரு விண்டோ, இங்க ஒரு விண்டோ வரைஞ்சு முடிச்சிடலாம். இந்த லைன்ஸ பேஸ் பண்ணி இன்னொரு லைன்ஸ் வரைஞ்சுக்கோங்க. இங்கேயும் நம்ம ஒரு அழகான ஒரு விண்டோ வரைஞ்சு முடிச்சிடலாம். இந்த வீட்டுக்கு பின்னாடி அதோட நிழல் தெரியுன்றதுக்காக இங்க ஷேடோ மாதிரி டயகிராம் வரைஞ்சுக்கோங்க. இந்த வீட்டுக்கு பாதி தூரத்துலயும் இது மாதிரி லைன் வரைஞ்சுக்கோங்க. இத கட் பண்ணி எடுத்துட்டீங்கன்னா, உங்களுக்கு 3D எஃபெக்ட் வந்து கிடைச்சிரும். இப்ப நான் என்ன பண்றேன், இந்த 8B பென்சில் வச்சுட்டு, எங்கெல்லாம் எனக்கு டார்க் ஷேடோ வேணுமோ, அங்கெல்லாம் நான் என்ன பண்ணிக்கிறேன், டார்க்கா நீங்க கலர்ஸ் அப்ளை பண்ணிடுங்க. இந்த வீட்டுக்கு பேக்ரவுண்ட்லயும் இதே மாதிரியே 8B பென்சில் யூஸ் பண்ணி நீங்க கலர்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. எங்கெல்லாம் ஷேட் வேணுமோ, அங்கெல்லாம் நீங்க ஷேட் பண்ணிக்கோங்க. நீங்க இந்த 3 லைன்ஸ டிரா பண்ணும்போது, போக போக லென்த் வந்து உங்களுக்கு வந்து குறையணும். அப்பதான் கரெக்ட்டா வரும். ரொம்பவே ஈஸியான டயகிராம். ட்ரை பண்ணி பாருங்க.